ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தெர்மிஸ்டோவோட THM98ங்கிற டிஜிட்டல் மல்டிமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய புது டெக்னாலஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. NCV அப்புறமா நிறைய கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒவ்வொன்றா வர வீடியோஸில் பார்க்கலாம். இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பீஸ் 1499க்கு வாங்கியிருந்தேன். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இதில் முதல்ல டேப்பெல்லாம் பிரிச்சுக்கிறேன். இந்த கம்பெனிலே இது கொஞ்சம் நல்ல இதாக தான் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு மல்டிமீட்டரில் இதுவும் ஒன்றா தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு இதை வாங்கியிருந்தேன். உள்ளே பார்க்கும்போது பேக்கேஜிங் எல்லாம் நீட்டாகவே கவர் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதில் முதல்ல 2 அந்த மல்டிமீட்டருக்கான ஒயர் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா மல்டிமீட்டர் இருக்குது. அப்புறமா ஒரு பேட்டரியும் இருக்குது. 3 பேட்டரி இருக்குது. மல்டிமீட்டர் அழகாகவே கொடுத்துருக்காங்க. அதோட 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. உள்ள வாரண்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு கார்டு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா இவங்க கம்பெனியில் இருக்க மல்டிமீட்டரோட டிசைன் அப்படி நிறைய இதை பற்றி கொஞ்சம் ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதோட யூசர் மேனுவல் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம மல்டிமீட்டரை பிரித்து பார்த்துடலாம். மல்டிமீட்டர் ரொம்ப புது மாடலாக அழகாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதோட இதில் கவர்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒயருமே ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. எல்லா மல்டிமீட்டரோடையும் இது ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. அப்புறமா 3 பேட்டரி சிப்லாக் கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. மல்டிமீட்டருக்குள்ளே பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பேட்டரியை இந்த மல்டிமீட்டரில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஸ்க்ரூ இருக்குது. அதோட பின்னாடி மேக்னெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அந்த NCV சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே பார்த்தோம்னா 3 பேட்டரி போடுறதுக்கான அந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அந்த 3 பேட்டரியுமே போட்டுக்கலாம். மல்டிமீட்டர் பொதுவாகவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன்லேயும் சரி, பேக் லைட்டெல்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. அதோட இதில் ஒரு பசர் சவுண்ட் கேட்குது. லைட் எரியுது, பேக் லைட் வருது. இந்த லைட் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டார்ச் லைட், ஃப்ளாஷ் லைட் வரும். இப்போ நான் அந்த NCV மெத்தடை காட்டி தரேன். NCV மோடில் நீங்கள் போட்டுக்கிட்டு இதில் கொண்டு போனாலும் அதை வந்து பீப் சவுண்ட் அடிக்கும். அதோட காட்டும். இப்போ அடாப்டரில் ஹை வோல்டேஜ், அதனால ஹச்னு காட்டுது. ஆனால் வெளியே வர்றது 5 வோல்ட், அதனால அது லோன்னு காட்டுது. இப்போ NCV எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அந்த மல்டிமீட்டரோட ஒயர் அதில் கனெக்ட் பண்ணுறேன். மல்டிமீட்டரோட ஒயர் பொதுவாகவே எல்லா மல்டிமீட்டர்லேயும் குட்டியாக கொடுப்பாங்க. இதில் ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நான் 2 ஒயருமே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறத எடுத்து விட்டு அதில் வைக்கிறேன். அழகாகவே கிரிப்பாக நிற்கிது. இப்போ நான் ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். இதில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வோல்டேஜ் கொஞ்சம் கரெக்டாகவே காட்டுது. 1.5 வோல்ட் கரெக்டாக காட்டுது. பொதுவாகவே ரொம்ப நல்ல மல்டிமீட்டர் இந்த ரேட்டுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.